இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 6வது தந்திரம் 14வது தலைப்பு பக்குவன் தலைப்பு. பாடல் எண் 1701. இறையடி தாழ்ந்து வணக்கமும் எய்தி. இது முதலடி. இறை அடி. இறை என்றால் இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அங்கீனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் சக்தி தான் இறை. இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர் அந்த இறை. அவருடைய அடி தாழ்ந்து அப்படின்றாரு. அப்போது கண்ணுக்கு தெரியாத ஒரு இறைவன் இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இறைவனுடைய அடி என்பது அவருடைய திருவடியை தாழ்ந்துனா வணங்கி என்று பொருள். இந்த இடத்துல ஒரு பணிந்து தாழ்ந்து வணங்கி போற்றி புகழ்ந்து இப்படி எடுத்துக்கலாம். எப்படி வணங்க முடியும்? அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இந்த இடத்துல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம முன்னாடி ஒரு சுவர் இருக்குது, இல்லை ஒரு டப்பா ஏதோ ஒன்று இருக்குது, அதில் இறைவன் இருக்கத்தான் செய்கிறாரு. அவருடைய திருவடியை வந்து நீ அந்த டப்பாலையோ சோத்துலையோ எப்படி போய் தேடுறது, எப்படி வணங்குறதுங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா அதுக்கு அடுத்தே சேர்த்து சொல்கிறாரு, வணக்கமும் எய்தி இந்த வார்த்தையை சொல்கிறார். என்று சொல்லப்படுவது 5 வணக்கமும் எய்தி. அப்போ இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களுமே இந்த இடத்துல 5 பூதங்களால் ஆனது. இந்த இடத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் 5 பூதங்களால் ஆனது. 6வது பூதம் என்று ஒன்று கிடையாது. அப்போ நம்ம முன்னாடி ஒரு பொருளை பார்த்தோம் என்றால் அந்த பொருளே 5 பூதங்களும் கலந்து இருக்குது. இந்த இடத்துல பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே 5 பூதங்களும் ஏதோனும் ஒரு வகையில் கலந்துருக்கு. ஒரு டப்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட, ஒரு பிளாஸ்டிக் டப்பான்னு வச்சுக்கோமே, அதில் மண் தன்மை மட்டும்தானே இருக்குது, அதில் எங்கே காற்று இருக்குது, அதில் எங்கே நெருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழலாம். ஆனால் அந்த டப்பாவுக்கு உள்ளேயும் காற்று இருக்குல்ல, காற்றுத்தன்மை டப்பா இருக்குது. பிளாஸ்டிக் டப்பான்னு எடுத்தால் டப்பாக்குள்ளே காற்றுத்தன்மை இருக்குது இந்த இடத்துல. அதே மாதிரி இப்போ அதை தொட்டோம் அப்படின்னா ஒன்று ஏதாவது ஒரு உணர்வு இருக்குல்ல இந்த இடத்துல, சூடாவோ இல்லை குளிர். காலி டப்பா தான் இந்த இடத்துல. அதை நீங்கள் ஒரு டெம்பரேச்சர் சூடு பார்க்கக்கூடிய ஒரு மானிய கருவியை எடுத்துகிட்டு போய் அது மேலே வச்சு அது ஒரு பேரன் ஹீட் காட்டும் இந்த இடத்துல. இது இந்த டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ நெருப்பு இது இருக்குது அதில். இப்படி ஏதேனும் ஒரு வகையில் பஞ்சபூத தன்மையானது உறுதியாக எல்லா பொருட்களையுமே இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியலை அப்படின்றதுனால அங்கே இல்லைன்னு பொருளாயிடாது. நிச்சயமாக எல்லா பொருளையுமே அங்கே 5 பூதங்களுடைய தன்மை அங்கு இருக்கிறது. ஸோ முதல்ல என்ன செய்யணும்? இதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல 5 பூதங்களால் ஆனது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை உணர்றதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் வணக்கமும் எய்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. வணக்கமும் என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல நம்ம மரியாதை நிமித்தம் எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறது என்பது ஒன்று. இன்னொன்று, நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் வணக்கம் என்றால் என்ன அப்படின்றதுக்கு 2-3 நெறிமுறை விளக்கம் சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல. எல்லா பொருட்களிலிருந்தும் ஏதேனும் ஒன்றை நாம் கற்றுக்கொள்வதற்கு நம்மளுடைய மனமும் உடலும் தயாராகின்றது. அதற்குத்தான் நீங்கள் வணக்கம் சொல்கிறோன்றது ரொம்ப நீண்ட விளக்கம் நிறைய கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. அப்போ இறையடித்தாழ்ந்து வணக்கமும் எய்தி அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் இங்கே 5 பூதங்களால் ஆனது. 5 பூதங்கள் இறைவனால் ஆனது. ஸோ அந்த பொருளை இறைவன் இருக்கின்றார் என்று முதலில் அறிந்து உணர்வதற்கு முயற்சி செய்து அதற்கு நாம் மரியாதை வணக்கமும் செய்ய வேண்டும் இந்த இடத்துல. அப்போ அதிலிருந்து ஏதோ ஒன்றை நாம் இந்த இடத்துல கற்றுக்கொள்வோம். இந்த இடத்துல ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுக்கும் அந்த இடத்துல. அதான் எய்தி அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துகிறார். எய்துதல்னா கிட்டுதல் இந்த இடத்துல. ஸோ அந்த பொருளை வணங்குவதால் நமக்கு கிடைப்பது இந்த இடத்துல. இது முதலடியில் சொல்கிறார். அடுத்தடியில் குறையது கூறி குணம் கொண்டு போற்றி. இது 2வது அடி. இப்போது நம்ம பார்க்கக்கூடிய பொருளை இறைத்தன்மையை பார்க்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ குறையது கூறி குணம் கொண்டு போற்றி 2வது அடி. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பொருட்களை இறைவனை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு. அதற்கப்புறம் அதற்கு வணக்கம் மரியாதை போற்றி வணக்கம் செய்கின்றோம். அதன் வழியாக அதிலிருந்து ஏதோ ஒரு பலனை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பலனின் வழியாக முதல்ல என்ன தெரிஞ்சுக்கிறோம்? குறையது குறி. நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகள் எது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்கின்றோம். முதல்ல இப்போ யார்கிட்டையாவது போய் உங்ககிட்ட என்னப்பா குறை இருக்குன்னுட்டா, எனக்கு என்ன இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை என்ற எண்ணம் சிந்தனை இயல்பாகவே மனிதன்ட்டு அதிகமாகவே இருக்கும் இந்த இடத்துல. அடுத்த ஆளுக்கெல்லாம் ஆளாக போய் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஓடி நிற்பாங்க யாராக இருந்தாலும் சரி. அப்போ தோட்ட குறை எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். யாராவது இருக்குன்னு சொன்னால் கூட சரி கோவம் தான் வரும். அது எப்படி நீ என்னை பார்த்து இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கோவம் தான் வரும். ஆனால் இங்கே உண்மை என்னவெனில் எல்லாருக்கிட்டையுமே குறை என்பது இருக்கிறதுனால தான் இந்த பிறவி சுழலில் மாட்டிக்கிட்டு நம்ம முழிச்சிக்கிட்டு இருக்கோம். குறைன்றது இல்லைன்னு வச்சுக்குவோம் இந்த இடத்துல. ஸோ பிறவி சுழலில் தான் இருக்கோம் இந்த இடத்துல. அப்போ குறை ஒன்று இருக்கு இல்லையா?
இந்த குறைய அது கூறி என்னென்னலாம் குறை இருக்கோ அதை யார்கிட்ட சொல்கிறோமா? நாம் எந்த இறைவனை உணர்ந்தோமோ பார்க்கக்கூடிய பொருட்களில் அந்த இறைவனிடம் நாம் இங்கே எடுத்து சொல்லுகின்றோம். இறைவா, எனக்கு இந்த குறை இருக்குது, வினை இருக்குது, மும்மலங்கள் இருக்குது, ஆணவம் இருக்குது, ஆசை இருக்குது, இது எல்லாத்தையும் எப்படியாவது நீ போக்கி கொடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? அவர்கிட்ட சொல்கிறோம் இந்த இடத்துல. அப்போ இறைவன் என்ன பண்ணுவார்? இந்த இடத்துல வச்சிருவார். இந்த இடத்துல அடுத்து என்ன சொல்றாரு? குணம் கொண்டு போற்றி அப்படிங்கிறாரு. அப்போ இறைவன் இந்த இடத்துல நம்மகிட்ட இருக்கக்கூடிய மும்மலங்கள், ஆசைகள் இதெல்லாம் எடுத்துட்டாரு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு குணம் கொண்டு அப்படிங்கிறாரு. கொண்டுன்னா இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது ஒரு அறையில் வந்து நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஓமை தான். குப்பை நிறைய இருக்குது, குப்பையெல்லாம் பைக்கி தள்ளிக்கிட்டே இருக்கும். தள்ளி முடிச்சோன்னா தானாகவே சுத்தமாகிடும் அந்த இடம். இந்த இடத்துல நான் வந்து இந்த இடத்த பெருக்கிட்டேன், அறையை நீ சுத்தமாகி விடு, நம்ம போய் இந்த இடத்துல சொல்கிறோமா? இந்த இடத்துல சொல்கிறதே கிடையாது. தானாகவே அந்த அறை சுத்தமாகி விடுகின்றது இல்லையா? அதுபோல் இறைவன் இங்கே இருக்கக்கூடிய மும்மலங்கள் எல்லாத்தையும் அகற்றிக்கொண்டே இருக்கின்றார். ஸோ தானாகவே என்ன ஆகிடுது? இந்த உடம்பு, இந்த ஆத்மா சுத்தமாகிடுது. இந்த இடத்துல இப்போ தூய்மை அடைஞ்சிடுது. ஆன்மா தூய்மையாக தான் இருக்குது. நம்மளுடைய ஆசைகள், வினைகள் இதெல்லாம் போய் என்ன ஆகிடுறோம்? நம்ம தூய்மை ஆகிடுறோம் இந்த இடத்துல. ஸோ அதற்கு பின்பு என்ன செய்கிறோம்? மீண்டும் போற்றி வணங்குறோம் இந்த இடத்துல. ஸோ குணத்தை இந்த இடத்துல பெற்று, குணம் என்று சொல்லப்படுது தூய்மை. இந்த இடத்துல தூய்மை அடைந்து இப்போ போற்றி வணங்குறோம். இறைவா, என்னுடைய அசுத்தத்தை எல்லாத்தையும் நீ போக்கிட்ட அப்படின்னு சொல்லி மீண்டும் இங்கே அப்புறம் போற்றி வணங்குறோம். வணங்கிய பின்பாக 3வது அடியில் என்ன சொல்கிறாரு? சிறை உடன் நீ அற காட்டி சிவத்தோடு. இது 3வது அடி. சிறை என்று சொல்லப்படுவது, இப்போ நம்மளாம் ஒரு சிறைச்சாலைக்குள்ளே தான் இருக்கோம். இந்த இடத்துல உடம்பு என்ற சிறைச்சாலைக்குள் இங்கே அகப்பட்டு கொண்டு மாட்டிக்கொண்டு இருக்கின்றோம். இந்த இடத்துல மாயை என்னும் சிறைக்குள் மாட்டிக்கொண்டு இருக்கின்ற இந்த இடத்துல பிறவி என்னும் சிறைக்குள் மாட்டிக்கொண்டு இருக்கின்றோம். இப்படி நிறைய சிறை சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த சிறை உடன் இது கூட வேறு என்னென்னலாம் இருக்குது? தன்னுடைய எண்ணங்கள், இந்த உடல், பொருள், ஆவின்னு சொல்லுவோம்ல, இது எல்லாம் இதெல்லாம் இருக்குது இந்த இடத்துல. இதெல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த உடம்பு யாருது? எந்துதா. இந்த கண் யாருது? எந்துதா. இந்த மூக்கு யாருது? எந்துதா. இந்த உணர்வு யாருது? எந்துதா. எல்லாம் இந்த துன்பங்கள் யார் அனுப்பிக்கிறா? நான் தான்ப்பா துன்பத்தை அனுப்பிக்கிறேன். மகிழ்ச்சி யார்? நான் தான் மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறேன். என் வீடு. இப்படி எல்லா எண்ணமும் இருக்கு இல்லையா? இதெல்லாம் சிறை தான் இந்த இடத்துல. இந்த சிறை எல்லாத்தையுமே உடன் நீ அற அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம கூடவே இருக்குது. இதெல்லாம் என்னோடது அப்படின்னு சொல்லி நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல அறுக்கிறோம். இந்த இடத்துல எல்லாம் மொத்தமாக அருந்து போகுது. இந்த இடத்துல இது எல்லாமே அருந்து போனது என்ன ஆகிடும்? இந்த இடத்துல எதுவுமே இல்லை, இந்த உலகமே என்னுடைய வீடுன்னு ஆகி போயிடும். இந்த இடத்துல இறைவன் தான் என்னுடைய தந்தை, இந்த உலகம் தான் அவன் எல்லாமே அப்படின்ற மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? காட்டி சிவத்தோடு அப்படிங்கிற. அப்போ நம்ம எதை இங்கு இறைவனாக நாம் பாவித்து வழிபட்டு சொல்லி கொண்டு இருக்கிறோமோ, இந்த 5 பூதங்களில் இருக்கக்கூடிய இறைத்தன்மை அதான் என்ன பண்ணுது? நம்மளுடைய மாயை வினைகள் எல்லாம் நீக்கிடுச்சு. இந்த இடத்துல நல்ல குணத்தை கொடுத்துருச்சு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? நம்மளுடைய மாயையும் அது அறுத்து அந்த எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சிவத்தை காட்டுகின்றது. சிவம் என்று சொல்லக்கூடியது அன்பின் உருவம், அறிவின் உருவம், அருளின் உருவம். நிறைய முறை சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல. இந்த முழுமையான அந்த சிவத்தை வந்து என்ன செய்தான்? அது உணர வைக்கின்றது, முழுமையாக உணர வைக்கின்றது இந்த இடத்துல. அடுத்து என்ன சொல்றாரு? 4வது அடியில் அறிவுக்கு அறிவிப்போன் சன்மார்கியாமே. கடைசி அடியில் முடிக்கிறார் இந்த இடத்துல. அறிவுக்கு அறிவிப்போன் யார்? இந்த அறிவுக்கு அறிவிப்போன் அப்படின்னா, இப்போ இதெல்லாமே அறிவு என்று சொல்லப்படுவது உலக அறிவு ஒன்று இருக்கின்றது இந்த இடத்துல, ஞான அறிவுன்னு ஒன்று இருக்குது இந்த இடத்துல இல்லைங்களா? அப்போ அறிவுக்கு அறிவிப்போன். முதல்ல அறிவு என்று சொல்லப்படுவது யாருக்கு? இந்த இடத்துல ஒரு சீடன் இந்த இடத்துல இல்லைங்களா? ஒரு சீடன் இருக்கான்னு வச்சுக்குவோம். அவனுக்கு அறிவு ஒன்று இருக்குது, ஆனால் ஞான அறிவு அவனுக்கு கிடைக்கல இந்த இடத்துல இல்லைங்களா? ஞான அறிவு இந்த இடத்துல அவனுக்கு கிடைக்கல. இப்போ இந்த ஞான அறிவை அவனுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கணும்? இந்த இடத்துல குருவானவர் தான் சொல்லிக் கொடுக்கணும். குரு தான் யார்? இந்த இடத்துல அறிவிப்போன். இந்த இடத்துல இந்த தேடுதல் உள்ள சீடனுக்கு எந்த குரு இதை அறிவிக்கின்றாரோ அவர் தான் இந்த இடத்துல சன்மார்கி ஆமே அப்படிங்கிறாரு. சன்மார்கினா என்ன? சன் என்றால் உண்மை என்று பொருள். இந்த இடத்துல உண்மை என்றால் மாயை இல்லாதவர், அழிவில்லாதவர், எப்பொழுதும் நிலைத்திருப்பவர் என்று பொருள் இந்த இடத்துல.
இப்போ உண்மையான அந்த வழியில் இருப்பவர் அப்படின்று பொருள். மாயை இல்லாத இறைவனை மட்டுமே உணர்ந்து கொண்டிருக்கின்ற உண்மை வழியில் இருப்பவர் என்று பொருள் இந்த இடத்துல. ஸோ இது 4வது அடிக்கான பொருள். இப்போ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா, பக்குவன் தலைப்பு. இந்த பக்குவன் தலைப்பில் யார் இந்த இடத்துல உண்மையான குரு? இந்த இடத்துல உண்மையான குரு என்பவர் யார்? அவர் எப்படி தன்னுடைய சீடனுக்கு எதையெல்லாம் எப்படி சொல்லி கொடுத்து உணர வைப்பார் அப்படின்றது இதனுடைய மூலக்கருத்தாக வச்சுருக்கார். இப்போ நமக்கு தெரிந்த ஒரு குரு என்றால் நம்ம முன்னாடி அமர்ந்து, நீ இந்த மந்திரத்தை சொல்லு, நீ இந்த சாதகத்தை செய்ய, நீ இதை பண்ணு அதை பண்ணு, இப்படித்தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல ஞான குரு, உண்மை குரு என்று சொல்லப்படுவர் இந்த இடத்துல உலகத்தில் எந்த மூலையில் எப்படி இருந்தாலும் சரி இந்த இடத்துல. ஆனால் அவருக்குள்ள இருந்த அந்த தன்னோட சீடன் பக்குவத்திற்கு ஏற்ற நிலையில் அவருக்கு எது தேவையோ அதை அவருக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார் இந்த இடத்துல. அவர் தான் இந்த இடத்துல உண்மையான ஞானகுரு. ஏன்னா அவர் மாயை இல்லாத நிலையில் இருக்கார் இந்த இடத்துல. மாயை இல்லாத நிலையில் இவரால் எதை வேண்டுமானாலும் இங்கே செய்ய முடியும், தன்னுடைய சீடனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இதைதான் நம்ம தெளிவு குருவின் திருமேனி பாடலில் படிச்சிருப்போம் இந்த இடத்துல. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் சிறுநாமன் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் என்ற ஒரு வார்த்தையை படிச்சிருப்போம் இல்லையா? அதான் அந்த வார்த்தை. திருவார்த்தை கேட்டல் என்றால் எங்கே குரு எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவருடைய வார்த்தையானது நமக்கு கேட்கும். கேட்கும் என்பால் இந்த காதால் கேட்கும் என்பது மட்டுமல்ல, உணர்வினாலும் நாம் அதை நுகர்ந்து கொண்டு நம்மால் செய்ய இயலும். அதை உண்மையான குருவால் மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ பக்குவன் தலைப்பில் ஒரு பக்குவம் பெற்ற குரு எப்படி இருப்பார் இந்த இடத்துல அப்படின்றத இந்த பாடலில் ஒரு உட்கருத்தாக வச்சிருக்காரு இந்த இடத்துல. ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் இந்த இடத்துல யார் ஒருவர் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களிலுமே இறைவனை உணர்ந்து தாழ்ந்து வணங்கி 5 பூதங்களுக்கும் இந்த இடத்துல போற்றி வணக்கங்கள் செய்து இந்த இடத்துல அதனுடைய பலனாக தன்னுடைய குறைகளையெல்லாம் உணர்ந்து அதை அந்த இறையிடமே சொல்லி அதன் பலனாக தன்னுடைய குறைகள் அனைத்தையும் போக்கி நல்ல குணத்தை, தூய்மையை பெற்று அந்த தூய்மையின் வழிவாக இறைவனை போற்றி இந்த இடத்துல தன்னுடைய மாயை மும்மலங்கள் அகங்காரம் ஆணவம் எல்லாற்றையும் இந்த இடத்துல அதை போக்க வைத்து இந்த இடத்துல சிவனை மட்டுமே உணர்ந்து தான் எதை உணர்ந்தோமோ அதனை யார் பக்குவம் பெற்ற அறிவு பெற்ற அந்த பக்குவம் பெற்ற அறிவு கொண்ட சீடனாக இருக்கின்றாலோ அவருக்கு இந்த இடத்துல அறிவிப்பவர் இந்த இடத்துல உண்மையான வழிகாட்டியாக இங்கு இருக்கின்றார். ஸோ தான் இந்த பாடலுடைய கருத்து. ஐயா, இதுல என்ன இன்னும் ஒரு கொள்ளி இந்த இறை அடியன்ட்டு வருகிறது. இந்த அடின்றது இப்போ இறைவன் நாங்கள் இந்த அடி பாதம் கமலம் இந்த இறைவன் அந்த அடிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த பாத கமலங்கள் இறைவ கடல் பூங்கடல்கள் அப்படி அந்த என்னத்துக்கு அந்த பாதம் அந்த அடிக்கு அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும்? என்னத்துக்கு அந்த முக்கியத்துவம்? ஓகே, அந்த கேள்வி நல்ல கேள்வியாக பார்க்குறோம். ஏன் பாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது அப்படின்னு. இப்போது ஒரு நபர் நிற்கிறார், ஒரு பெரிய விஐபி ஒருத்தர் வராருன்னு வச்சுக்குவோம், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒருத்தர் இப்படி தலையை அண்ணாந்து இப்படி பார்த்து நின்றுக்கிட்டு இருந்தார். ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் குனிஞ்சு இப்படி நின்றுக்கிட்டு இருக்காரு. பார்க்கின்ற பாருங்க எப்படி சொல்லுவாங்க இந்த இடத்துல, ஒருத்தர் பாரு ரொம்ப தாழ்மையாக நிற்கிறாருன்னு சொல்லுவாங்க. யார்? தலையை குனிஞ்சு நிற்கிறவர். இன்னொருத்தர் இப்படி மேலே பார்த்துட்டு நிற்கிறவர். எவ்வளோ அகங்காரம்! எப்படி ஒருத்தர் வராரு, பெரிய மனிதர் வராரு இந்த இடத்துல, அவர் பாரு எப்படி ஒரு தென்னாவட்டா நிற்கிறார் பாரு, ஒரு மரியாதை இல்லாமல் நிற்கிறார் பாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை போய் அவர் சும்மா காலத்தை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த இடத்துல அவருக்கு கிடைக்கும் பெயர் பட்ட பெயர் என்ன? அவர் அகங்காரத்தோடு நிற்கிறார், மதிக்க மாட்டுறாரு, இப்படி தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ உடலுக்கு என்று ஒரு மொழி இருக்கின்றது. தன்னுடைய அகங்காரத்தையோ ஆணவத்தையோ வெளிப்படுத்தக்கூடிய உடல் வழியா வார்த்தையால் தான் இந்த இடத்துல அகங்காரம் ஆணவம் இருக்குன்னு இல்லை, உடல் மொழிகளாலும் உணர்வு, அது 5 புலன்கள் சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்தின் வழியாகவும் இங்கே உணர்வுகள் வெளிப்படும். இந்த இடத்துல தானாகவே வெளிப்பட்டுரும் இந்த இடத்துல. அந்த மாதிரி நீங்கள் இப்போ இறைவனிடம் செல்ல வேண்டும் என்றால் அவரை அடைய தடையாக இருக்கக்கூடியது எது என்று பார்த்தால் மும்மலம்னு சொல்லிடுவோம் இந்த இடத்துல எளிமையாக. அதை இன்னும் நம்ம ஆழ்ந்து பார்த்தா எது இங்கே தடையாக இருக்குது என்று உள்ள அதனுடைய கருத்துக்களை ஆழ்ந்து பார்த்தால் நம்மளுடைய அகங்காரம் 1, பயம் 2. பயம்னு ஒன்று இருக்கு இல்லையா? எல்லாரும் சொல்ல எனக்குலாம் பயம்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் பயம் என்பது உள்ளே இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் ஒரு பயம் என்றது உள்ளே இருக்குது. அந்த பயம்தான் இறைவனுடைய தடையாக இருக்குது இந்த இடத்துல 1. அகங்காரம் என்பது தடையாக இருக்குது இந்த இடத்துல 2. அந்த அகங்காரத்தை போக்கணும் என்பதற்காக சில பயிற்சி முறைகளில் ஒன்று நம்மளுடைய உடம்பை
தாழ்ந்து நிற்றல் இந்த இடத்துல. அதுக்கு தான் வணக்கம் சொல்லும்போது தலையை குனிந்து நம்ம வணக்கம் சொல்கிறோம் இந்த இடத்துல. ஸோ நம்ம இந்த இடத்துல தனையை குனிந்து வணக்கம் செலுத்தும் போது உடல் வந்து ஒன்றை மசில் மெமரியாக கற்றுக்குது இந்த இடத்துல. பணிவோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புலன்கள் வழியாக நம்முடைய மனதிற்கு லேசாக பதிய வைப்பதற்கு முயற்சி செய்கிறோம் இந்த இடத்துல. அதனால தான் இந்த இடத்துல நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் இறைவனுடைய திருவடியை வணங்குங்க, அதை விட வேற ஒன்று பெருசு இல்லை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இந்த இடத்துல. அப்போ திருவடியை வணங்கும் போது நம்ம குனிஞ்சு தானே பார்க்கணும் இந்த இடத்துல. இறைவனை வணங்கும் போது பாதத்திலேருந்து வணங்கணும்னுவாங்க, அம்பாளை வணங்கும் போது மேலேருந்து கீழே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஏன் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அப்படின்னா, அம்பாள்ன்றது ஆற்றல் சக்தி, அது அளப்பரியது. நீங்கள் அண்ணாந்து பார்த்தா கூட முழுசாக தெரிஞ்சுக்க முடியாது இந்த இடத்துல இறைவனுடைய ஆற்றல் இந்த இடத்துல, இல்லைங்களா? அப்போ ஆற்றலை பார்த்து கடைசியில் பாதத்தில் தான் வந்து முடிக்கணும். இறையா இந்த இடத்துல எடுத்தவனே பாதம் தான். உன்னையெல்லாம் அடிமுடிக்கான அண்ணாமலையில் கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி நீ தான் எதாக இருந்தாலும் சரி, நீ அருள் இருந்தால் தான் உன்னுடைய இதய முடியை தெரிஞ்சுக்கலாம், முடியை தெரிஞ்சிக்க முடியாதுப்பான்னு பணிஞ்சு நிற்கிறது இந்த இடத்துல. ஸோ இப்படி நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஸோ சைக்காலஜியாக சொல்கிறதுக்கு நம்மளுடைய மனதை உடம்பை பக்குவப்படுத்துவதற்கு இங்கே திருவடி மிகவும் நமக்கு உதவி செய்கிறது. அதே போல் பக்குவம் பெற்ற பின்பாக கூட இந்த இடத்துல திருமந்திரத்தில் நிறைய இடத்துல திருவடின்னே வரும். ஏன் திருவடின்னு வருது? ஞானம் பெரும் வரைக்கும் தான் திருவடி என்றே வந்து கொண்டே இருக்கும் இந்த இடத்துல. ஞானம் முழுமையாக பெற்ற பிறகு இல்லையா, எல்லாமே நானே இறைவன் என்ற நிலை பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கருத்து சொல்கிற இடத்துல பாடலை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே திருவடின்ற ஒன்று இருக்கவே இருக்காது திருமந்திரத்தில். ஏன்னா அவர் அந்த தானே திருவடி என்பதை தெரிந்து கொண்ட பின்பாக தனியாக அவருக்கு என்ற வழிமுறை தேவைப்படாது. ஸோ இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். நன்றி.